Dr. M. Fazil, Dean, Faculty of Arts and Culture, to deliver the inaugural speech. Bismillahirrahmanirrahim. ஒரு மிக சந்தோஷமான தினம். முன்னாள் அமைச்சர் அஷ்ரப் அவர்களினால் உருவாக்கப்பட்ட திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் ஒருமுறை அதிக பெற்றோர்களோடு கூடிய ஒரு மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க கிடைத்ததை விட்டு பல்கலைக்கழகத்தினரும் புலத்தினரும் சார்பில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவராக உங்களை இந்த நிகழ்வுக்குள்ளே அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த மதிய பொழுதில் எங்கள் அனைவரின் மீதும் எங்களை படைத்தவரின் அருட்கடாட்சம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பழமை வாய்ந்த பீடங்களுள் ஒன்றாக கருதப்படுகிற கலை கலாச்சார பீடத்தினுடைய புதிய மாணவர்கள், அதாவது கல்வி ஆண்டு 2022 2023 மாணவர்களை இன்று நாங்கள் பல்கலைக்கழகத்தின் நேரடி கல்வி நடவடிக்கைகளுக்குள்ளே அழைத்து வந்திருக்கிற இந்த முக்கியமான செயற்பாட்டில் பங்குபற்றியிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அழைப்பு விடுக்கப்பட்டு எங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மற்றும் எங்களுடைய தொழில்நுட்பவியல் பீடத்தினுடைய கூட்டாளி கலாநிதி UL அப்துல் மஜீத் அவர்களே, எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் அபூபக்கர் ரமீஸ் அவர்களே, பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் மிஸ்டர் நௌபர் அவர்களே மற்றும் இங்கு எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த பீடத்தின் இந்த பல்கலைக்கழகத்தின் முதலாவது பேராசிரியர் சிரேஷ்ட பேராசிரியருமான ரமீஸ் அப்துல்லா அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தின் உருவாக்கத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிற மிக மூத்த உறுப்பினராகிய கல்வியாளர்கள், மிக மூத்த உறுப்பினராகிய பேராசிரியர் MIM கபீர் அவர்களே, எங்களோடு இணைந்திருக்கிற இந்த பீடத்தினுடைய 8 துறைகளையும் சார்ந்த இந்த பீடத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த 8 துறை தலைவர்களே, எங்களின் ஏரிய பேராசிரியர்களே, சிரேஷ்ட விரிவுரையாளர்களே, உதவி விரிவுரையாளர்களே, இந்த பீடத்தை எங்களோடு சேர்ந்து கொண்டு நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக செயற்பாட்டுக்கு பொறுப்பான சீனியர் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் மிஸ்டர் அப்துல் அவர்களே, பல்கலைக்கழகத்தின் ஏரிய நிர்வாகிகளே, எமது பீடத்தினுடைய கல்விசாரா உத்தியோகத்தர்களே, எமது பல்கலைக்கழகத்தினது பல்துறை சார்ந்த கல்வியலாளர்கள் சார்ந்த கல்வியலாளர்கள் சாரா மற்றும் எக்ஸிகியூட்டிவ் யூனியன் என்கிற இந்த யூனியன்களுடைய நிர்வாகிகளே, பிரதிநிதிகளே, மேலும் குறிப்பாக நான் இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்ஸ் என்ஜினியரும் அவர்கள் கீழே செயல்படுகின்ற குழுவினர்களும், குறிப்பாக அதை எங்களுடைய சப்ராஸ் முக்தா அவர்களையும் சியாம் ரஷீத் அவர்களையும் விடுத்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிரமாண்டமான கிழக்கினுடைய இந்த பிரமாண்டமான மண்டபத்திலே இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு அவர்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒத்துழைப்போடு எங்களுடைய பீடத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களையும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மீடியா பொறுப்பினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் அமீர் அவர்களை, எங்களுடைய அன்புக்குரிய பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், அன்புக்குரிய மாணவ செல்வங்கள், முதலாம் இடத்தை சேர்ந்தவர்கள், அவர்களை வரவேற்பதற்காக பெரும் மனது கொண்டு எங்களோடு இணைந்திருக்கும் 2ஆம் வருட மாணவர்களையும் அன்போடு
நான் வெளித்தவனாக உங்களை இந்த என்னுடைய பேச்சுக்குள்ளே அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். உண்மையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு நாங்கள் வழங்கிய திகழ்ச்சியின் அடிப்படை இந்த தொகுதி மாணவர்களை நாங்கள் கடந்த ஜூன் மாதத்திலே பல்கலைக்கழகத்திலே நேரடி கல்வி நடவடிக்கைகளுக்காக உள்ளே வைப்பதற்கான முடிவை செய்திருக்கிறோம். இந்த நாட்டில் இடம்பெற்ற பல்கலைக்கழக முகமையினுள் செயற்பாட்டில் இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் யூனியன் என்று சொல்கிற அந்த யூனியனும் கல்வி சாரா உத்தியோகத்தினுடைய யூனியனும் சேர்ந்து நடத்திய 75 நாள் பணிப்பாய்ச்சலுக்கு கோரிக்கைகளின் காரணமாக எங்கள் புதிய நேரத்தில் ஆரம்பிக்க முடியவில்லை. இருப்பினும் நாங்கள் செப்டம்பர் மாதத்தில் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை ஒரு மாதம் அளவில் மேற்கொண்டு விட்டு அவர்களை பல்கலைக்கழகத்திற்குள்ளே அழைக்கலாம் என்று இருந்தபோதுதான் இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக அந்த திகதி மீண்டும் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையிலே நாங்கள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைய தினத்தில் நேரடியாக உள்ளிருந்தாக ஆரம்பித்து இன்றைய தினத்தில் நேரடி கல்வி நடவடிக்கைகளுக்காக அவர்களை பல்கலைக்கழகத்திற்குள்ளே அழைத்திருக்கிற ஒரு முக்கியமான தருணத்திலே அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் தான் நாங்கள் இப்போது பங்கு கொண்டிருக்கிறோம். இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாகிய போது 2 பீடங்கள் மாற்றம் உருவாகின. ஒரு முதலாவது பீடம் கலை கலாச்சார பீடம், மற்றைய பீடம் முகாமைத்துவ வர்த்தக பீடம். அதன் முதன்மையான பீடமாக பார்க்கப்படுகிற இந்த கலை கலாச்சார பீடத்தில் தற்போது மொத்தமாக 1400 மாணவர்கள் இருக்கிறார்கள். இதில் இன்று 10க்கும் மேற்பட்ட புரொஃபசர்கள் இருக்கிறார்கள். சீனியர் அகாடமிக்ஸ் என்று சொல்கிற முக்கியமான அகாடமிக்ஸ், ஏழு அகாடமிக்ஸ் எல்லாம் நான் விழித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால் 1400 மாணவர்களை கொண்டு இயங்குகின்ற இந்த பீடத்திலே நல்ல வளமும் வளவாளர்களும் கல்வியல் துறையிலும் கல்விசாரா துறையிலும் நிர்வாகத் துறையிலும் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் எங்களது உதவி விரிவுரையாளர்கள் அடிப்படையில் 20க்கும் மேற்பட்டவர்கள் கடமை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பீடத்திலே வசதிகளும் வாய்ப்புகளும் கட்டிடங்களும் ஏனைய பீடங்களோடு ஒப்பிடுகிற போது ஒரு படையப்படமாக இருக்கிறபடியால் 3 கட்டிடங்களை அல்லது கட்டிட தொகுதிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு பீடமாகவும் இந்த பீடத்தில் காணப்படுகின்ற 8 டிபார்ட்மெண்ட் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய முழு மொத்த பீடங்களிலும் 8 என்று சொல்ல அதிகமான டிபார்ட்மெண்ட்களை உள்ளடக்கிய ஒரு பீடமாகவும் இது காணப்பட வருகிறது. இந்த பீடம் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களுக்கு உலக வங்கி, ஏனைய நிதி நிறுவனங்கள், உதவி நிறுவனங்கள் போன்றவற்றினுடைய முக்கியமான ப்ராஜெக்டுகளை கொண்டதன் காரணமாக உலக வங்கியினுடைய F1, F2, HETC ப்ராஜெக்டினுடைய அசிஸ்டன்ஸ், இதுவரை இன்னொரு தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களுடைய உதவிகளை பெற்றுக் கொண்டதன் அடிப்படையில் ஏனைய பீடங்களில் இல்லாத கல்வி கற்பதற்கான இன்ஸ்டிடியூட்களை
18 கிரெடிட். அதனை இந்த ஆண்டோடு 24 கிரெடிட்டாக மாற்றி இலங்கையின் தொழிற்சந்தைக்கு பொருத்தமானவர்களாகவும் சர்வதேச தொழிற்சந்தைக்கு பொருத்தமானவர்களாகவும் அவர்களை மாற்றுவதற்கு எங்களுடைய துறைத்தலைவர்கள் மட்டத்திலான ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவற்றை நான் இந்த சிறந்த கல்வியாளர்களோடு பேசி நாங்கள் அந்த முடிவை எடுத்து மாணவர்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துகிற ஒரு பீடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த பீடத்துக்கு வந்தது இலங்கையிலே நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற பெரும் பாக்கியம் என்றால் சரி. அடுத்த ஒரு முக்கியமானது, இலங்கையின் சப்ஸ்கோரின் அடிப்படையில் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெற்றிருக்கிறார். வடகிழக்கில் காணப்படுகிற 3 பல்கலைக்கழகங்களோடும் ஒப்பிடுகிற போது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய கலை கலாச்சார துறைக்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுகிற போது சப்ஸ்கோ 1.3 1.3 என்று ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு இந்த வடகிழக்கு பிராந்தியத்தில் 1.3 கீழே தான் சப்ஸ்கோ இருக்கிறது. அவர்களை விமர்சிப்பது என்ற நோக்கம் அல்ல. ஒரு செய்தியை சொல்ல விடுகிறேன். நான் இந்த டீனாக இருக்கிறான். இதற்கு முன்னர் இந்த பல்கலைக்கழகத்தின் உபவேதங்களாக இருந்தவர்களும் இந்த பீடத்தின் துணாக்களும் இந்த வடமிக்க ஆசிரியர்களும் சேர்ந்து இதனுடைய தரத்தினை உயர்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் சொல்ல வருவது என்னவென்றால், இவர்களுடைய இந்த அர்ப்பணிப்பு நாங்கள் 1.3க்கும் மேற்பட்ட சப்ஸ்கோரை பெற்றுக் கொண்டிருக்கிற மாணவர்கள் உள்ளடக்கிய பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் வருகை தந்திருப்பது நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற மற்றும் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாகும். கடந்த வருடம் வரைக்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாச்சார விதம் இலங்கையுடைய கல்வி பின்புலத்திலே முக்கியத்துவமான இடத்தை பெற்றிருந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையில் காணப்படுகிற யுஜிசி பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதன் பராமரிப்பில் இருக்கிற மொத்தமான பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் 17 காணப்படுகின்றன. அவற்றுள் 15 பல்கலைக்கழகங்களில் சமூகவியல் மற்றும் சமூக விஞ்ஞானத்துறை சார்ந்த மனிதத்துவம் சார்ந்த பீடங்கள் 15 பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்றன. இந்த 15 பல்கலைக்கழகங்களில் காணப்படுகிற கலைத்துறை சார்ந்த பீடங்களில் 2 பீடத்தில் மாத்திரம்தான் ஐடி சொல்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட தனியார் துறை கலைப்பீடங்களில் இருந்தது. அதில் ஒன்று தலைநகரை அனுப்பி இருக்கிற தேவாலயம் பல்கலைக்கழகம், மத்திய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய கலை கலாச்சார பீடம். 23ஆம் ஆண்டுக்கு பின்னர் உலக வங்கியின் நிதியை பெற்றுக்கொண்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவானது ஏனைய 13 நிறுவனங்களுக்கும் அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த ஐடிஎன் சொல்கிற துறையை கொடுத்திருப்பதனால், ஆகவே நாங்கள் பல வருடங்களுக்கு இந்த துறையை பெற்றுக் கொண்டிருப்பதனால் ஒரு கல்வித்துறை சார்ந்த மாணவர்களை உருவாக்குவதில் ஐடியின் பங்களிப்பு முக்கியத்துவம் அடிப்படையிலே அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த துறையினை நீண்ட வரலாற்று போக்கில் கொண்டிருக்கிற போதிய அளவால் இன்னும் தேவைகள் இருந்தால் ஓரளவுக்கு எங்களுடைய மாணவர்களை கையாளக்கூடிய தொழில்நுட்பம் சார் கணிசார் அமைப்புகளை கொண்டிருக்கிற ஒரு பீடத்துக்கு நீங்கள் வருகிறதனால் இலங்கையின் முன்னாடி பீடம் ஒன்றுக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் நாங்கள் இந்த மாநில அஸ்பெக்டில் உண்டான மாணவர்களை தொழிற்சந்தைக்கு தயார்படுத்துவது முக்கிய பங்களிப்பு செய்கிற ஒரு விடயமாக காணப்பட வருகிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் முடிந்த வரைக்கும் பரீட்சைகளை மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் நடாத்தி அந்த பரீட்சை கொண்டு வருவதை வெளியாக்குவதிலே இந்த பீடத்தின் வளவாளர்கள் இருக்கிற இந்த சிறந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பங்களிப்பு செய்வது, அந்த பங்களிப்பினூடாக நாங்கள் முடிந்த வரைக்கும் மாணவர்களை உரிய காலகட்டத்திலே பட்டத்தை கொடுத்து வெளியீடு செய்வதிலே நாங்கள் முக்கிய பங்காற்றுகிறோம். இது எனக்கு இருப்பது 20 நிமிடத்திற்கு 5 நிமிடம் ஆகிறது. அந்த நேரத்துக்குள்ளே இன்னும் சில முக்கியமான விடயங்களை நான் சொல்லிவிட்டு முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், தென்கிழக்கு பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிற போது டிசாஸ்டரையும் சேர்த்துதான் பார்ப்பார். ஆனால் அல்லாஹ் தஆலா என்னை படைத்தவர் ஏற்படுத்தி தந்திருக்கிற நிலைமை, இந்த படைத்தவர்கள் அந்த படைத்தவர்கள் இருக்கிற இங்கு இருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் செய்த பெரும் கைங்கரியம், இந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் செய்த பெரும் கைங்கரியம், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு என்று புதிதாக கட்டிய முதலாவது பீடத்துக்கான கட்டிடம் கலைப்பீடத்துடைய கட்டிடம். அந்த கட்டிடம்
disaster situation வருமாம் இருந்தால் நீங்க அப்படியே வந்து வேறு இடத்திட வேண்டும் என்ற அந்த செய்தியோடு அடுத்தது இருக்கக்கூடியவர்கள் எல்லா புலங்களும் லைவாக இருக்கிறது. ஆனால் 24 மணி நேரம் லைவாக இருக்கிற ஒரு புலம் என்றால் அது மறைப்புலம். சில விரிவுரையாளர்கள் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த லைவான புலத்துக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். இப்போதும் தொடர்ந்திருக்கிறது. நீங்களும் பெற்றோர்களும் சென்று பார்க்க முடியும். விளையாட்டு புலத்திற்குரிய செயற்பாடுகளில் நாங்கள் முன்னர் பின்னால் இருந்தோம். என்னுடைய இப்போது இருக்கிற யூனியனுடைய முழு முயற்சி அவர்கள் செய்த ஒத்துழைப்பின் காரணமாக கடைசியாக இடம்பெற்ற பல்கலைக்கழக புலங்களுக்கு இடையிலான விளையாட்டு போட்டியில் இருக்கிற புள்ளிகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நாங்கள் 2வது இடத்துக்கு வருகிற சாத்தியப்பாடான நிலையை எங்களுடைய மாணவ பேரவையின் மாணவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நிகழ்வுகளை ஒரு கூட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் எங்களுடைய கல்வி நிலைகளை குவாலிட்டி அஷூரன்ஸை குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவதற்காக யூஜிசியின் கீழே 2 தரங்கள் விரிவுபடுத்தியிருக்கிறோம். எங்கள் வெளிவாழ் கல்விகளை எதிர்வருகிற மாதங்கள் விரிவுபடுத்தப்படுகிற அந்த சான்றிதழை பெற்ற ஒரு கூட்டமாக காணப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாங்கள் வழிமுறை கவுன்சிலிங் கூட்டத்தில் மாணவர்கள் பாதுகாப்புக்கான உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிற ஒரு கூட்டமாகும். எங்களுடைய தேசிய சர்வதேச ரீதியான ஓர்வலிற்காக இந்திய பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள் பலவற்றோடு இணைந்து மாணவர்களுக்கு பல அறிவியல் திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நேரத்தினுடைய போதாமை குறித்து நாங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, பெண்மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய எங்களிடம் இருக்கிற முழு மொத்த மாணவர்களோடு ஆண்டுக்கு எங்களுக்கு 410 மாணவர்கள் அனுமதிக்கப்படலாம். அது 20 தொடர்ந்து 30 பேர் மாத்திரம்தான் ஆண் மாணவர்கள். எனவே எங்களுடைய புலம் மிக பெரும்பான்மையான பெண் மாணவிகளை கொண்டிருக்கிறபடியால் அவர்களை பாதுகாப்பதே இந்த கல்வியல் சமூகமும் கல்விசார சமூகமும் எனக்கு உறுதியாக இருக்கிறது. அதனை நாங்கள் மிக வெற்றிகரமாக இதுவரைக்கும் செயல்படுத்திக் கொண்டு வாழ்கிறோம். என்னுடைய பேச்சுடைய இறுதிக்கட்டத்தில் வந்திருக்கிறேன். அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் கடின உழைப்பு செய்ய வேண்டும். நீங்கள் கடின உழைப்பு செய்தால் ஹார்ட் ஒர்க் பண்ணினால் நீங்கள் முதன்மையான மாணவர்களாக வர முடியும். கஷ்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பல பதவிகளை அலங்கரிக்க முடியும். அதற்கு செய்ய வேண்டிய விடயம் நீங்கள் கடின உழைப்பு செய்ய வேண்டும். இரவு பகலாக படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், கருத்தாளர்களில் ஈடுபட வேண்டும், புலத்திற்கிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். ஈரோடு உழைப்பு கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸோடு நண்பர்களாகி ரிசல்ட்களை பெற்றுக் கொள்ள முடியாது. உங்களுடைய கடின உழைப்பு தான் ரிசல்ட்ஸை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரியாகும். பேராசிரியர்களோடு நன்றாக பழகுவதற்காக நீங்கள் இந்த மாணவர்களை பெற்றுக் கொண்டு மிகச்சிறந்த மாணவர்களாக வெளியாக முடியாது. நீங்கள் கடின உழைப்பு செய்ய வேண்டும். நிர்வாகிகளுடன் நீங்கள் நன்றாக பழகி முன்னேற முடியாது. என்னுடைய விளையாட்டு வீரர்கள் சொல்லுகிறார், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களிடத்திலே இருந்து ஸ்பாட் என்பதை வெளிப்பட வேண்டும் என்றால் உங்களிடத்திலே இருந்து முக்கியமான அம்சங்கள் சமூகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் சமூகம் ஒரு அறிவியல் ஈடுபாட்டாக இந்த மாணவர்களை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கடின உழைப்பு. இந்த கடின உழைப்பு உங்களின் மத்தியில் திறன்களை வளர்த்து உங்களை மிகவும் முக்கியமான நபர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று கூறி சொல்லுவதற்கு என்னவென்றால் அன்புக்குரிய மாணவர்களாக நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலை கலாச்சார குழுவானது இலங்கை தேசத்தினுடைய முழு மொத்த பல்கலைக்கழக முழுமையிலும் காணப்பட வருகிற பீடங்கள் அது சிறந்த விஷயம் இருக்கிறது. ஆனால் அவற்றுக்குள்ளே இன்று கொண்டு உங்களுக்காக போட்டி போடக்கூடிய ஆளுமைமிக்க கல்வி சமூகத்தை கொண்டிருக்கிற ஒரு பல தராதரங்களை கொண்டிருக்கிற ஒரு பீடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனவே நான் உறுதியாக சொல்ல வந்த உங்களுடைய கடின உழைப்பு என்று சொல்லுகிற விடயம் உங்களை வேதம் செய்கின்றன. மீண்டும் ஒருவரை உறுதியாக சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை விக்கிரமாக முடிப்பதற்கு நீங்கள் அனைவரும் உட்பட என்னுடைய பதிவாளர் உட்பட நீங்கள் அனைவரும் தந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இசையாளருக்கு விசேஷ நன்றிகளை கூறி இந்த பெற்றோர்களாக நீங்கள் முந்தி அடித்துக் கொண்டு இடம் இல்லாத போது எப்படியாவது இருந்து கொண்டு இதனை கேட்க வேண்டும், கொண்டு வர வேண்டும்
என்று வரை இழந்ததை